வெல்கம் டு நிகழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ஸ் கிச்சனில் கோவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வதங்கினதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர்த்துக்கு கோவக்காய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நீட்ட வாக்கில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன் கோவக்காவை. நீங்கள் சின்னதாக ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 80% வந்தால் போதும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கோவக்காய் வறுவல் ரச சாதம், குழம்பு சாதம், புளி சாதம் இதுக்கெல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்னு. இது கூட நீங்கள் தேங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையோட மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் காயவே நம்ம சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நல்லா கலந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு கோவக்காயை இறக்குனீங்கன்னா சூடான கோவக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.